நடிகர் சங்க கட்டுமான பணிகள் விரைவாக நடந்துக்கிட்டு இருக்குது, வேகமாக நடக்குது. அடுத்த 4 மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் வந்து அதை வந்து திறப்பு விழா வைப்போம். அப்போ வந்து என்னுடைய திருமணம் நடக்கும். நான் விரைவில் ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து வெளிப்படையாக சில இடங்களில் சொல்லியிருந்தார். அது வந்து சாய் தன்சிகா தானா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. லட்சுமி மேனனை வந்து அவர் காதலிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று பரவுச்சு. பானு கூட வந்து சேர்த்து வந்து ஒரு கிசுகிசு தகவல் பரவுச்சு. இப்படியாக அங்கங்கே விஷாலுடைய திருமணம் தொடர்பாக பல தகவல்கள் வந்து பல்வேறு காலகட்டத்தில் வந்து வெளியாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் எதுவுமே நடக்காது. இதுக்கு இடையிலே வந்து அவருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தினது வந்து ஸ்ரீரெட்டியுடைய பெரிய ஸ்கேம் வந்து செக்ஸ் புகார்களை கொடுத்து அவர் பெரிய பரபரப்பாக்கிட்டார். அவங்க வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு பிறகும் வந்து அவர் விஷால் மேலே வைத்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அது வந்து இப்போதும் அந்த 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 குற்றச்சாட்டு வந்து இருக்கு. தன்சிகா இருக்காங்களே, அவங்க வந்து தஞ்சாவூரில் பிறந்த பொண்ணு, அது தமிழ் பொண்ணு. தஞ்சாவூர் சாதாரண குடும்பம் தான். ஸ்கின் டோனுக்காகவே சில ஒரு இன்ஜெக்ஷன்லாம் இருக்கும். அது வந்து அழகுக்கான போட்டுக்கொள்ளப்படுகிற ஒரு இன்ஜெக்ஷனை சொல்லுவாங்க. அதை வந்து இவர் பண்ணதுனால அது திரும்ப ஒரு பெரிய வேற ஒரு உருவமே அவர் தன்சிகாவுடைய அந்த ஸ்கின் டோனே மாறி போச்சு. தன்சிகாவுடைய மாமா உறவினர் அவர் வந்து தன்சிகா வச்சு ஒரு படம் ஒன்று தயார் பண்ணார். இப்போ அந்த படத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு சிக்கலான சூழல் இருக்கிறதுனால விஷால் வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணி தன்சிகாவுக்காக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறார். அந்த படம் சம்பந்தமாக உதவி கேட்க போய் அது சம்பந்தமாக அந்த நகர்வு நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த சந்திப்பு தான் இந்த இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதலை ஏற்படுத்தியிருக்குமோ. வணக்கம். வணக்கம். நடிகர் விஷாலுக்கும் நடிகை சாய் தன்சிகாவுக்கும் திருமணம் ஒரு 4 மாதமாகவே வந்து நான் ஒரு விரைவில் திருமணம் இருக்கும், நான் அறிவிச்சிருக்கேன், ஒரு காதலில் இருக்கேன் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். விஷாலுடைய ட்ராவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தோல்வி படங்களை கொடுத்தாலும் அவர் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ரசிகர்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிருக்கிறது அவருடைய அறக்கட்டளை மூலம் செய்கிற சில உதவிகள் தான். அதனால தான் அவர் ரசிகர்கள்ட்ட பேசப்பட்டுக்கிட்டே இருந்தார். 2வது அவருடைய ஆக்டிவிட்டீஸு அமைப்பு ரீதியாக சில நடிகர் சங்கத்தையும் சரி, தயாரிப்பாளர் சங்கத்திலும் சரி அவருடைய தலையீடு இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு அவருடைய ஃபாதருடைய பேக்ரவுண்ட், அவர் தயாரிப்பாளர் அப்படிங்கிற முறையில் அவர் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து முதல் முறையாக அவர் வந்து குரல் எழுப்புகிறார். அந்த குரல் எழுப்புதலுக்கு பிறகு தான் பல மாற்றங்கள் நடந்து அவர் வந்து ஒரு பொறுப்புக்கு வர்றாரு. பல காலமாக அந்த நடிகர் சங்கத்தில் வந்து கோல் வச்சுக்கிட்டு இருக்கிற ராதா ரவி, சரத்குமார் மாதிரியான ஆட்களை வந்து அவர் எங்கே வந்து பிடிச்சி அவர் லாக் பண்ணுறாரு அப்படின்னா, நடிகர்கள் அப்படின்னா நம்ம நினைக்கிற திரையில் வர்றவங்க நடிகர்கள் தான், அவங்க மட்டும்தான் உறுப்பினர் இருக்காங்க நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாடக நடிகர்களை குறிப்பாக வச்சு தான் அந்த சங்கமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி நாடக நடிகர்கள் அதிகம் பேர் தான் அதில் உறுப்பினராக இருக்காங்க. அவங்க எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. மதுரையில் இருக்காங்க, சேலத்தில் இருக்காங்க, எல்லாமே இப்போவும் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் அவர் கண்டுபிடிச்சார். இதை கண்டுபிடிச்சி தான் அந்த நாடக நடிகர்களுடைய ஓட் பேங்க் எங்கெங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த உறுப்பினர் அட்டையை கூட அவரால் பார்க்க முடியல. ஆனால் நேரடியாக களம் இறங்கி அதுக்கப்புறம் தான் இந்த நடிகர் சங்கத்தை வந்து கேப்சர் பண்ணார். ஸோ அவங்களெல்லாம் ஓட்டு போட வச்சார். ஆமாம், ஓட்டு போட வச்சார். அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து வழக்கமாக வந்து ஒரு மாலை நேரத்தில் ஒரு போண்டா சாப்பிட்றதுக்கும் காபி சாப்பிட்றதுக்கும் தான் கூட்டிகிட்டு இருக்கீங்க. நடிகர்கள் வந்து எதை பிரச்சனையை பற்றி பேசவோ, தயாரிப்பாளர்கள் பிரச்சனையை பற்றி பேசவோ நீங்கள் வரமாட்டீங்க அப்படிங்கிற ஒரு குரல் எழுப்பினார். ஆனால் என்ன தவறு பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து அந்த நடிகர் சங்கத்தில் வந்து பொறுப்பில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த பணியை வந்து முழுமையாக அவர் முடிச்சிருக்கணும். வெளியில் ஒரு பெரிய எதிர்ப்பை சம்பாரிச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகத்தை நீங்கள் நடத்த முடியாது. அப்படி தான் வந்து சரத்குமார் மூலமாகவும் ராதாரவி மூலமாக அவருக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளை தடுக்கிறதுக்கான ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக வழக்குகள் வந்து போடப்பட்டது. அங்கே வந்து முடிக்காமலே இவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து கால் வச்சது தான் ஒரு ரெட்டை குதிரையில் சவாரி பண்ணுற மாதிரி ஒரு சிக்கலில் வந்து அவர் மாட்டிக்கிட்டார். அதே மாதிரி சங்கத்தில் பொறுப்பில் இருக்க எல்லாருமே, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து பொதுப்படையாக தான் நடந்துக்கிட்டாங்க. இங்கே வந்து
இவர் நேராக வந்து ஆர்கே நகரில் வந்து எலெக்ஷனில் போய் நின்னது, இது வச்சது, இது எல்லாமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திருச்சு. அது வீணான ஒரு அரசை எதிர்த்து கொள்கிற ஒரு நிறம் வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்துருச்சு. அங்கே வந்து எல்லாருமே இருக்காங்க. தயாரிப்பாளர் எல்லா கட்சியிலும் சார்ந்தவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதை வந்து விஷால் வந்து தெரிஞ்சுக்க மறந்துட்டார். அதோடு சேர்த்து இளையராஜா கச்சேரி ஆரம்பிக்கிறதாக சொல்லி அங்கே உள்ள ஃபண்டுகள்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து குழப்படி பண்ணி ஒரு பெரிய ஒரு ஒரு நிர்வாக ரீதியான ஒரு பெரிய தேக்க நிலை ஏற்படுத்திடுச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் அவருடைய திரைப்படங்களை வந்து கவனிக்க முடியாத ஒரு நிலை வந்து அவருக்கு வந்தது. தொடர்ந்து படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து கதை கேட்க முடியல. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், ஆமா. சொந்தமான பிரச்சனைகள். இப்படியான ஒரு சிக்கலான ஒரு சூழல்ல வந்து படங்கள் நடிக்க முடியல. அதுக்கே அவருக்கு தெரியல. நம்ம படங்கள் நடிக வராம போயிருச்சு அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கு பிறகு தான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஆனாலும் ஒரு சில படங்கள் தான் போச்சு, நல்லபடியா போச்சு. அவர் கடைசியா வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லான மார்க் ஆண்டனி தான். நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து எஸ்.ஜே. சூர்யா மாரியான ஒரு பெரிய வில்லன் நடிகர் கூட இருந்து, அதோடைய கதை அமைப்பும் ஒரு வித்தியாசமா இருந்ததால, அது வந்து படம் பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 12 வருஷமா வராத ஒரு படம் வந்து திரும்ப திடீர்னு ஓடிச்சு. ஆமா. அந்த படம் வந்து ஓடுச்சு. சுந்தர் சி எடுத்த படம். அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு இடையிலே வந்து அவருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தினது வந்து ஸ்ரீரெட்டியோடைய பெரிய ஸ்கேம் வந்து. அவங்க தெலுங்கு பின்னணியிலேருந்து வந்துட்டு தெலுங்கு சினிமாவுல இருக்கிற நடிகர்களையும், தயாரிப்பாளர்களையும், இளம் நடிகர்களையும் எல்லாரையும் குறி வச்சு செக்ஸ் புகார்கள குடுத்து ஒரு பெரிய பரபரப்பாக்கிட்டாரு. அவங்க வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு பிறகும் வந்து அவர் விஷால் மேல வைத்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. அது வந்து இப்போதும் அந்த 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 குற்றச்சாட்டு வந்து இருக்கு. அது அந்த இது இருக்கு. இந்த நிலையில தான் ஒரு கட்டத்தில வந்து விஷாலுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அனுஷா ஷெட்டிங்கிறவங்களோட சேர்ந்து நடந்த நிச்சயதார்த்தம். அது வந்து நடந்து அந்த நேரத்தில இவருக்கு திருமணம் முடிந்திருக்கும். நிச்சயதார்த்தம் மட்டும் பண்ணிட்டு வச்சிருந்தாங்க. இவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, நடிகர் சங்கத்தில வந்து கல்யாண மண்டபம் கட்டி, அதில தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுவரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அது வந்து எல்லா நேரமும் அந்த மாரி ஒரு இதுக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வராது. வயதாகி போயிட்ட பிறகு கல்யாண மண்டபம் எப்போ வேணா கட்டிக்குவீங்க. கல்யாணத்த கட்டுறது வயதில தான் கல்யாணம் கட்ட முடியும். கல்யாண மண்டபத்த கட்டுறதுக்காக கல்யாணமே கட்டிக்காம ஒரு ஆள் இருக்கிறது வந்து, அது வந்து பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகாது. அத வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு இடையில தான் அந்த ஸ்ரீரெட்டி ஒரு பிரச்சனைய பூதாகரமா கிளப்பி, அந்த அனுஷா ஷெட்டிங்கிறவங்க வந்து நேரடியா விஷால் கிட்ட வந்து, "இதில என்னென்ன நடந்தது உண்மைய சொல்லுங்கன்னு" சொல்லி கேட்டு, அவரு சொல்லி அவங்க வந்து அந்த திருமணத்தை ரத்து பண்ணிட்டு போயிட்டாங்க. சமீப காலமாக விஷால் மீது எந்தவித தகவலும் இல்ல. அவர் என்ன பண்றாரு? நிறைய கடன்கள்ல சிக்கிக்கிட்டதாக கூட அவருக்கு சொல்லப்பட்டது. அதனால எந்த தகவலும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு சைலன்ட்டா இருந்தாரு. அதுக்கு பிறகு தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அவருடைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரும்போது, அவருடைய கை நடுக்கம் பார்த்து அது பெரிய பரபரப்பாகி, அவருக்கு என்ன ஆச்சு? உடல்நிலையே சீரில்லாம போச்சு. அப்படிங்கிற அந்த அவர் வந்து அவரு அவருக்கு வந்து மது பழக்கம், புகைப்பழக்கம் எல்லாம் இருக்கு. அதனால தான் இவர் வீணா போச்சு அப்படிங்கிறதெல்லாம் பரவுச்சு இல்லையா? ஆனால் அதுக்கு பதில் சொல்ற மாரி மீண்டு வந்துட்டாரு அவரு. அதெல்லாம் அப்படிலாம் ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிறது மாரி. இப்போ வந்து இந்த கல்யாண மண்டபம் நடிகர் சங்கம் கட்டுமான பணிகள் விரைவாக நடந்துகிட்டு இருக்கு. வேகமா நடக்குது. அடுத்த 4 மாசத்துல ஆகஸ்ட் மாசம் நாங்க வந்து அத வந்து திறப்பு விழா வைப்போம். அப்போ வந்து என்னுடைய திருமணம் நடக்கும். நான் விரைவில ஒருத்தர காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ண போறேன். அப்படிங்கிறத வந்து அவர் வந்து வெளிப்படையா சில இடங்கள்ல சொல்லியிருந்தார். அது வந்து சாய் தன்சிகா தானா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. லட்சுமி மேனன வந்து அவர் காதலிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் ஒண்ணு பரவுச்சு. பானு கூட வந்து சேர்த்து வந்து ஒரு கிசுகிசு தகவல் பரவுச்சு. பானுக்கும் அவருக்கும் திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாரியெல்லாம் தாமிரபரணி ஹீரோயின் அவங்க படத்துல நடிச்சவங்க. இப்படியாக அங்கங்க விஷாலுடைய திருமணம் தொடர்பாக பல தகவல்கள் வந்து பல்வேறு காலகட்டத்தில வந்து வெளியாகிக்கிட்டே இருக்குது. ஆனா எதுவுமே நடக்காது. நடக்காம போயிரும். அது வந்து பொய்யான தகவலா போயிரும். இப்படியாக வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ சாய் தன்சிகாவை வந்து அவர் திருமணம் செய்துக்க போகிறார் அப்படிங்கிறது, அவங்க திருமணம் உறுதியாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம துறையில பேசிட்டு இருக்காங்க. வேற வேற நடிகர்களோட அவர் கிசுகிசுக்கப்பட்டாரு. காதல் இருக்குன்னுலாம் சொன்னாங்க வந்து. ஆனா அவங்க யார் கூடயும் கல்யாணம் நடக்கல. சாய் தன்சிகா கூட இதுவரைக்கும் அப்படி ஒரு தகவல் வரவே இல்ல. திடீர்னு அது திருமணத்தில வந்து நிக்குது வந்து. திருமணத்துல வந்து நிக்குது. அதுக்கு வந்து தன்சிகா வந்து எப்படின்னா, தன்சிகா வந்து பேராண்மை,
அப்புறம் வசந்த பாலன் இயக்குன அரவான் இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்தாங்க. அவங்களுடைய தனித்தன்மையோட முக்கியமான ரோல் வச்சு நடித்தாங்க. அதே மாதிரி கபாலியில் வந்து ரஜினியோட மகளாக வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து அவங்க பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப குறிப்பிட்ட நல்ல படமாக இருந்தது. நல்ல கதாபாத்திரமாக இருந்தது. அவங்க தன்சிகான்னு பேர் தான் அவங்களுக்கு வச்சுருந்தாங்க. இடையில தான் அவர் வந்து சாய் தன்சிகா அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டாரு. அப்புறம் ராணின்னு ஒரு படத்தில் கூட நடித்து அது அது பெரிய பரபரப்பாச்சு. இளையராஜாவில் ஒரு பாட்டு கூட பாடியிருந்தார். ஜெயலலிதா இறந்து போன அன்னைக்கு அது ஒரு பெரிய ரூமராக போச்சு. அது வந்து இவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு தான் பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அது கடைசியில் உண்மை இல்லாமல் போச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்சிகாவுடைய மாமா உறவினர் அவர் வந்து ஒரு கொரோனா நேரத்தில் தன்சிகா வச்சு ஒரு படம் ஒன்று தயார் பண்ணார். ஒரு படம் எடுத்து அதில் வந்து தன்சிகாவுக்கு ஒரு முக்கிய ரோல் வர்ற மாதிரியான ஒரு படத்தை அதை வந்து எடுத்து முடிச்சிருந்தார். எடுத்து முடிச்சு அது ரொம்ப நாள் இருந்தது. இப்போ அந்த படத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு சிக்கலான சூழல் இருக்கிறதுனால விஷால் வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணி தன்சிகாவுக்காக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறார். அதோடைய நிகழ்ச்சி தான் இப்போ இன்றைக்கி வந்து அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்க அந்த நிகழ்ச்சி, அந்த படத்தோட நிகழ்ச்சி. இதனால இவருக்காக தன்சிகாவுக்காகவே விஷால் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி தான் இந்த படம். சந்திப்பு எங்கே நடந்தது, எந்த ரூமருமே இல்லாமல் திடீர்னு திருமணத்தில் வந்து நின்னது தான் இங்கே எல்லாருக்கும் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. திருமணம் நடந்ததுன்னா இது பத்திரிகையாளர்களோட ஃபெயிலியர்னு சொல்லலாம். வந்து எப்படி அவங்க கண்டுபிடிக்காமல் போனாங்க இதை அப்படின்னு சொல்லி. இல்லை, ஆமாம் இவ்வளோ நாள் அது பல்வேறு காலகட்டத்தில் இந்த நட்சத்திர நடிகர்களுடைய திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு முறை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கோவாவுக்கு போயிருக்கப்போ அவருக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தாங்க, அரசு கொடுத்தாங்க. அங்கே வந்து ஒரு டிடியில் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு ரஜினி அவர்கள். இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுடைய திருமணங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய திருமணம் வந்து நாங்களாக நிச்சயம் பண்ணி வைக்கல, சுற்றி இருக்க மீடியாக்களாக சேர்ந்து திருமணம் செய்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டார். ஒரு இக்கட்டை ஏற்படுத்துறது, அவங்க 2 பேருக்கு காதல், அவங்க 2 இங்கே போகிறாங்க இப்படியா பேசி அந்த திருமணத்தை வந்து கல்யாண முடிவுக்கு வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்படி தான் வந்து அவர் சொன்னார். அதே மாதிரி சூர்யா ஜோதியாவுடைய திருமணத்தை கூட சிவகுமார் அவர்கள், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கு மீடியாக்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு இடத்துல ஓப்பனாக வெளிப்படையாக பேசினார். ஸோ இப்போ இங்கே இந்த விஷயத்தில் வந்து விஷால் வந்து எப்படி மிஸ் ஆனார் அப்படிங்கிறது தான் தெரியல. மீடியாக்களுக்கே தெரியாமல் இவர் ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு விஷால் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. என்னென்னா எந்த நியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, விழிப்பாக இருப்போம்ல. அது வந்து இவர் வந்து அந்த படம் சம்மந்தமாக உதவி கேட்க போய் அது சம்மந்தமாக அந்த நகர்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சந்திப்பு தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதலை ஏற்படுத்தியிருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் படம் தயாரிக்கிறது சம்மந்தமாக பேச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால. 2வது தன்சிகாவுக்கும் விஷாலுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அதனால் அதை கற்பனையாக கூட அவங்களால யூகிக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததுனால சரி படம் சம்மந்தமானது பேச வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா விஷாலுடைய குடும்ப பின்னணி அப்படிங்கிறது வந்து வேறு. அவங்க வந்து பெரிய தொழிலதிபர்கள், அவங்களுடைய தொடர்பில் அவங்க அப்பா இருக்காங்க. அவர் ஆந்திராவில் நிறைய அவங்களுக்கு உறவினர் இருக்காங்க. அவருடைய சினிமாவுக்கு என்ன இலக்கணம் வேணுமோ அதையெல்லாம் இல்லாமல் இருந்தும் உடைச்சிக்கிட்டு வந்த ஒரு ஹீரோ அவர், செல்லம்மை படத்தின் மூலமாக. அப்படியெல்லாம் அந்த பின்னணியில் அவங்களுக்கு ஆந்திராவில் தான் திருமணம் நடக்கும், ஆந்திராவில் தொழிலதிபர்கள் தான் திருமணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, தன்சிகா இருக்காங்களே அவங்க வந்து தஞ்சாவூரில் பிறந்த பொண்ணு, அது தமிழ் பொண்ணு. தஞ்சாவூர் சாதாரண குடும்பம் தான். அவங்க மாமா அந்த அருண் ஒருத்தர் இருக்கார், அவர் மூலமாக தான் அவங்க வந்து சினிமாவுக்கு வந்து வர்றாங்க. அதில் வந்து ஜனநாதன் படத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆனாலும் வந்து நான் பொண்ணு வந்து நல்லா அவங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சில நடிகைகளுடைய அந்த சில ட்ரீட்மெண்ட்டுக்கோட அழகுக்காக அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க செய்துக்கிட்டாங்க. அந்த அவங்களோட ஸ்கின் டோனுக்காகவே சில ஒரு இன்ஜெக்ஷன்லாம் இருக்கும். அது வந்து அழகுக்கான போட்டுக்கொள்ளப்படுகிற ஒரு இன்ஜெக்ஷனை சொல்லுவாங்க. அதை வந்து இவர் பண்ணதுனால அது திரும்ப ஒரு பெரிய வேற ஒரு உருவமே அவர் தன்சிகாவுடைய அந்த ஸ்கின் டோனே மாறி போச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் இடையில ஒரு தடவை பேசும்போது அப்போ பார்த்தோம் அவர் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருந்தார். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். அதில் வந்து ஒருவேளை அந்த அழகில் வந்து விஷால் மயங்கிட்டாரோ என்னவோ,
ஆனாலும் தன்சிகா பொண்ணு வந்து நல்ல ஹைட்டானவங்க. ரொம்ப அவங்களுடைய அவங்களுடைய லுக்கே வந்து நல்லாயிருக்கும். அவங்க நடந்து வந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்கு விஷால. ஒரு வழியாக என்னன்னா, இந்த பல நாள் விஷாலுக்கு வந்து கல்யாணம், எங்க கல்யாணம், அங்க கல்யாணம்னு பேசிக்கிட்டே பல நாள் அது எல்லாமே ரூமராவே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த விஷயமாவது தன்சிகாவோடையாவது திருமணத்திலயாவது அது வந்து உண்மையா ஆயிருச்சு அப்படிங்கிறத நெனச்சு பார்க்கும்போது, ஓரளவுக்கு நல்லபடியா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் நெனைக்க வேண்டியிருக்கு. 2வது இனிமேலாவது தன்சிகா வந்த அந்த நல்ல நேரத்திலயாவது, விஷால் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கொஞ்சம் ஆ ரொம்ப பொறுப்பான முடிவுகளா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், ஆர்கே நகர் எலக்ஷன் இந்த மாரி ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடிய அந்த விளையாட்டுத்தனம் இல்லாம, இனிமேல் அவர் நல்லபடியான ஒரு திசையை நோக்கி போகலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பல நாள் இந்த இந்த ரூமர் வந்ததில்ல. அவருக்கு வயசாகிட்டே இருக்கு. அந்த ஏஜ்ல வந்து இந்த நேரத்தில வந்து அவருக்கு இந்த இந்த தன்சிகா வந்து கைப்பிடிச்சதுல வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். என்னன்னா, ஒரு வே சில விஷயங்கள் வந்து அந்தந்த குறிப்பிட்ட நேரத்தில நடந்துரணும். அவங்க 2 பேருமே நல்ல ஹைட்டானவங்க. 2 பேர் உயரமும் கரெக்டான உயரம். அதனால இவங்க வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு திருமண இதில வந்து ஒரு புது ஜோடியா அவங்க இருப்பாங்க. அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள சொல்லிக்கலாம்.